ஃப்ரெண்ட்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது சிறுநீரகத்தில் கல்லை பற்றி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும். கல்லுன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்குள்ளே ஃபார்ம் ஆகுதுன்றதுனால அது ஒரு பயாலஜிக்கல் மெட்டீரியல் மாதிரி சாஃப்டாகவோ இல்லை வேறு காம்போனன்ட்ஸாகவோ இருக்காது. இப்போ நம்ம ரோட்லேருந்து ஒரு கல்லை பிக்கப் பண்ணோம்னா அது எப்படி கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், யூரிக் ஆசிட் அந்த மாதிரி மெட்டீரியலில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் தான் உடம்புக்குள்ள உள்ள கல்லும் ஃபார்ம் ஆகும் கிட்னியில். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த கிட்னியில் உள்ள கல்லை எடுத்துட்டு அதை வெளியில் உடைக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக முடியாது. நல்ல ஹேமர் அது இதை வச்சு சுத்தியலை வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கல் வந்து எதனால் கிட்னியில் ஃபார்ம் ஆகுது, ஃபார்ம் ஆகிறப்ப எல்லா கல்லுமே வெளியில் தெரியுமா, இல்லை சிம்டம்ஸ் உண்டாகக்கூடிய கல், சிம்டம் உண்டாக்காத கல்லுன்னு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், கல்லுன்றது எப்போ ட்ரீட் பண்ணணும், இல்லை ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி எப்படி ஃபாலோ பண்ணணும், அதை வராமல் தடுக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள், டயட் ப்ரிகாஷன்ஸ் என்ன, இதை பற்றி மேபி இன்னும் ஒரு 2 வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.